நான் திருவண்ணாமலையிலேருந்து மேல்மருவத்தூரில் போய் படிக்கிறேன். அங்கே நாங்கள் 6 பேர் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். காலையில் அவசரமாக காலேஜுக்கு கிளம்புறதுனால சமைச்சு சாப்பாடு எங்களால் முடியாது. அதனால் காலேஜுக்கு சைக்கிளில் போயிட்டு இருக்கிறப்போ ரோட்டு ஓரத்தில் இருக்கிற தள்ளுவண்டி கடையில் கேப்பங்கூழியும் கம்பங்கூழியும் குடிச்சிட்டு போவோம். கேப்பங்கூழியும் கம்பங்கூழியும் குடிக்கிற திருப்தி இருக்குது, அது மற்ற எந்த உணவையும் சாப்பிட்டாலும் வராது ஐயா. இன்னாதான் நீ ஏசி ஹோட்டலில் உட்காந்து ஜிகிரி தண்டாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ரோட்டோரத்தில் இருக்கிற என் தள்ளுவண்டி கடையில் குடிக்கிற கேப்பங்குழுக்கும் கம்பங்குழுக்கும் இணையாகுமா ஐயா? அப்போ காலையில என்னுடைய ஒரு வேளை உணவை தீர்மானிப்பதே என்னுடைய கலாச்சார உணவு தான் ஐயா. அப்போலாம் நம்ம மாடர்ன் லைஃபுக்கு மாறணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ட்ரெடிஷ்னல் கலாச்சார லைஃபுக்கு மாறணும்னு சொல்றாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டா கலாச்சாரம் தான் ஒரு இளைஞனை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஐயா, நீங்க இந்த கோவிலுக்கு போனா கோவிலில் உள்ள சித்திரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சித்திரங்கள் வந்து என்ன சொல்லுன்னா, ஒருவனுக்கு கல்யாணம் ஆகி கரு உருவாகி அந்த கரு பூமியில் உயிராக பிறந்து அந்த உயிர் வளர்ந்து இறக்கும் வரையிலான வாழ்க்கை பண்பாட்டையும் அறிவியல் சார்ந்த பண்பாட்டையும் ஓவியங்களாக வளர்ச்சி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வரையாம டாக்டர் படிச்சாலும் இன்ஜினியர் படிச்சாலும் ஆர்டிஸ்டுக்கு படிச்சானா? கலாச்சாரம் தெரிஞ்சிச்சு ஐயா அவனுக்கு.